मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சிறுசு அங்க பாரு, ட்ரெயின் கூட எத்தனை பேர் ரேஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்தா ரேஸ் மாதிரி தெரியல. கொள்ளக்காரங்க ட்ரெயின்ல கொள்ளடிக்க வந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட கொள்ளை அடிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. யோ, உன்கிட்ட இருந்து என்னத்தையா கொள்ளை அடிக்க போறாங்க? யோ, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? சொந்தமா எனக்கு தங்க கடையா இருக்கியா? ஒரு பிசினஸ்க்காக நிறைய தங்கத்தை பதுக்கி வச்சு கொண்டு போயிட்டு இருக்கேன். மேல டவுட் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எவனோ போட்டு கொடுத்துறானான்னு தெரியல. இவன் இந்த கிராமத்துல மிகப்பெரிய கொள்ளைக்காரன், பேரு பிறங்கி. என்ன சொன்னீங்க? நான் ட்ரெயின்ல குதிக்க சொன்னேன். அது நீ சொல்லாமலேயே நான் பண்ணதான் போறேன். ட்ரெயின்குள்ள குதிச்சு அதுல இருக்கிற பொருட்களை எல்லாம் நான் கொள்ளை அடிக்க போறேன். எனக்கு ஒரு சரியான வேட்டை நடக்கதான் போகுது. when I think ghost away go. ஆமா, என்ன சொன்ன? இந்த மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு வேலையை பார்க்க சொன்னேன். அடடா, நான் என்னதான் பண்றது? நான் சின்ன வயசுல இருந்து ஹீரோயினி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் தலையெழுத்து கடைசியில நான் கொள்ளைக்காரி ஆயிட்டேன். now attack. வாங்க, நாம இந்த மாதிரி சும்மா இருக்க கூடாது. இவங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நீங்க இதை விட பெரிய கொள்ளைக்காரங்களை எல்லாம் அடக்கி இருக்கீங்க. அப்ப இந்த பிறகு பெரிய ஆளே இல்ல. கொடுங்க. ஜோர்தார், மேல போலாம் வா. என்ன இதெல்லாம்? இவ்வளவு உதச்சா அவனுங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. என்ன புரிஞ்சுதா? அப்படி போடு. எங்கிட்ட சண்டை போட போறியா நீ? டேய், சைஸ பார்த்து யாரையும் எடை போட்டுறாத. என்ன புரிஞ்சுதா? இவரை காப்பாத்துறதுக்காக நாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர் தூங்கிட்டு இருக்காரு. ஜோர்தார் பப்பட், நான் ஹனி கிட்ட போறேன். நீங்க இவங்களை பாத்துக்கோங்க, சரியா?
ஐயா என்னத வாட் இஸ் ஐயா என்ன சொன்னீங்க அட வாட் இஸ் வாட்னா என்ன இஸ்னா என்ன வேணும் புரியுதா திரும்பி தமிழ்ல கேக்குறேன் என்ன மேட்ரு அவனுங்க நம்ம ஆளுங்களை எல்லாரையும் செம காட்டிட்டான். நம்ம இங்க இருந்து இப்ப எஸ் அவர் தான் நல்லது. இன்னைக்கு ஊட்ட நாளைக்கு பூச்சிக்கலாம். நான் சொல்றத கேளுங்க பன்வாரி லாலு. என்னது பன்வாரி லாலா? யார் அந்த பன்வாரி லால்? அது எங்க சித்தப்பாவோட பெரியப்பாவோட சித்தி பையன். அவன் ஊர்ல அவன் பீடா கடை போட்டுருக்கான். லீவ் காச்சு டேய் விட்றா என்ன விட்றா என்ன வா உனக்கு ஒன்றும் ஆகலையே. இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. சிறுசு, நான் பயந்தே போயிட்டேன். அந்த கொள்ளைக்காரன் உன்னை கொண்டு போயிடுவான்னு. ஆனா நான் உன்னை காப்பாத்திட்டேன். ஆமா பெருசு, தேங்க்யூ தேங்க்யூ. என்னதான் இருந்தாலும் உங்க தைரியத்தால எல்லாத்தையும் இன்னைக்கு சாதிச்சிட்டீங்க. உங்க எல்லாரையும் நீங்க ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு. அதோ இருக்காரு பாருங்க என் தாத்தா. ஹாய். அட, டாக்டர் பாலுவோட தாத்தாவும் ஒரு கரடி தான். இங்க வா. நீ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? கரடியோட தாத்தா கரடியா தான் இருப்பாரு, பின்ன குரங்காவா இருப்பாரு? உன்ன மாதிரி முட்டாள நானு இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. என் வாழ்நாள் இது வரைக்கும் இந்த மாதிரி முட்டாள் கிட்ட பேசினதே இல்ல. வாங்க, எனக்கு சிட்டில ஏகப்பட்ட வேலை இருக்கு. இருந்தாலும் நீங்க போன் பண்ணதால தான் நான் இங்க வந்தேன். எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு இங்க இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இங்க வா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாத்தியா? இவங்களை வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? இவங்கள செம வீக்கு. இவங்களை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பிரச்சனை மட்டும் தான் வரப்போகுது. கேளுங்க தாத்தா, யாரையும் சைஸா வச்சு மட்டும் எடை போடாதீங்க. என்ன புரிஞ்சுதா? நீ அந்த பிறங்கி கிட்ட மாட்டினா உன்னை தும்சம் பண்ணிடுவோம். இது ஒண்ணு நினைக்கிற மாதிரி சின்ன பிரச்சனை இல்ல. பிறங்கியா? நாங்க வந்து ட்ரெயின்லயே அவன் தான் அட்டாக் பண்ணா. இனிமே எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, அவன் என்ன பண்ணுவான்? அவன் கிராமத்துக்குள்ள வந்து நல்லா டான்ஸ் ஆடி எல்லாருக்கிட்டையும் 2 ரூபா கேட்பான். பிறங்கிங்கிறது ஒரு கொள்ளைக்காரன். அவன் எல்லாருக்கிட்டையும் கொள்ளடிப்பான். அப்போ டான்ஸ் ஆடி 2 ரூபாய் கேட்பான்னு சொன்னீங்களே, அது யாரு? எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க? தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அடுத்து வர ட்ரெயினை பிடிச்சி சீக்கிரமா ஊர் போய் சேருங்க.
ஏய், அட கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணுக்காக சேர்த்து வச்ச நகைங்க தான் இதெல்லாம். நன்றிலாம் எதுவும் வேண்டாம், இது எங்களோட கடமை. கலக்கிட்டீங்க. இங்க வாங்க. நீங்க நான் நினைச்ச மாதிரி இல்ல, பெரிய ஆளுங்க தான். கரும்புல இருந்து தான் வெல்லம் கிடைக்கும், பால்ல இருந்து தான் வெண்ணெய் கிடைக்கும். ஐ, சிறுசு இவரு நம்மள பாராட்டுறாரா இல்ல திட்டுறாரா? பாராட்டுற மாதிரி தான் தெரியுது. இங்க வாங்க. உங்க செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்கள மாதிரி ஆளுங்க தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. தைரியம் வேற உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் இப்போ ஒரு உண்மை சொல்றேன், நீங்க ரொம்ப நன்றி உள்ளவங்க. இல்ல இல்ல, ஜோர்தாருக்கு தான் நன்றி இருக்கு. ஜோர்தார் மாதிரி எங்களால எப்பவும் நன்றி காட்ட முடியாது. ம்ஹும். சரி வாங்க, நம்ம கிராமத்துக்கு போலாம். எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, நாங்களும் ரொம்ப களைச்சு போயிருக்கோம். ஆனா ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது, இந்த ஃபிரங்கிக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்னமோ இத பார்த்தா கோழியோட ரெக்க மாதிரி தெரியுது. லேட் பீட், எதுக்காக என்ன இப்படி தொந்தரவு பண்ற? தப்பாயிடுச்சு நாத்த, மன்னிச்சுக்கங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. எதுக்கு தேவையில்லாம அவனுங்க நம்மள உதச்சி இந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க? அவனுங்கள நான் சும்மா விட போறதே இல்ல. அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு துவம்சம் பண்ணுவேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். அம்மா மேல சத்தியம்னு தானே எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன அப்பா மேல சத்தியம்னு சொன்னா ஏதாவது தப்பு இருக்குதா? அப்பாவோட பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 24 மணி நேரமும் இருப்பி சளி பிடிச்ச அப்பாவா இருந்தாலும் பொண்ணு மேல தாண்டா எப்பவே பாசத்தை காட்டுவான். ஒரு அப்பாவோட பாசம் என்னங்கிறது உனக்கு எப்படிடா தெரியும்? ஆக்டிங் ஷட் டவுன். நானாத்தா சொன்னேன். இத பாருமா, தயவு செஞ்சு நீ நடிக்கிறத நிப்பாட்டு. நீ பேசாம நடிகை ஆயிருக்கலாமே, எதுக்காக கொள்ளக்காரியா மாறின? நான் கொலைக்காரியா மாறினது மிகப்பெரிய கதை அண்ணாத்த. அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். கொலைக்காரி எப்படி இருப்பான்னு கத்துக்குதான் நான் ஒரு கொலைக்காரியா மாறினேன். இவன் நடிப்பை பார்த்தாலே எனக்கு செம கடுப்பா இருக்குது. நம்ம பிளான் மொத்தமா வீணா போயிடுச்சு. கொள்ளையடிக்க வேண்டிய காசு கை நழுவி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு யாருன்னு ஒண்ணுமே புரியலையே. அட்ரஸ் டோ தே ஹூ இஸ். நானாத்த நான் சொன்னீங்க. அட்ரஸ் டோ, அதாவது அவங்க யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடி. அவனுங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள சும்மா விட மாட்டேன். நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும்ல. நாம யாருன்னு தெரியாமலே நம்ம கிட்ட விளையாண்டானுங்க. அவனுங்கள சும்மா விட மாட்டேன். மறு வேஷம் போட்டு அவங்க ஊருக்குள்ள போய் அவங்கள கண்டுபிடிச்சு ஆகணும். சிறுசு, எதுக்காக இவங்க எல்லாரும் நம்மள பூஜை பண்றாங்க? பூஜைலாம் இல்ல, வரவேற்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அந்த கொலைக்காரங்க கிட்ட இருந்து நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். Yes. Yes. பெருக்கி கூட சண்டை போறதுக்கு இவங்க தான் வந்திருக்காங்களா? ஆமா, யார் இவங்க சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டாவுக்கு நம்ம யாருன்னே தெரியல. இவரு நம்ம பாண்டா இல்ல. இங்க வாங்க. எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? பல வருஷமா இங்க தான் இருக்காரு. இவர் எங்களுக்காக கொள்ளைக்காரங்க கூட சண்டை போடுறாரு. இவர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரு. தாத்தா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவரு எங்க சிட்டில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாண்டா இல்லன்னு சொல்ல வந்தேன். ஆமா, அவரு என்னோட தம்பிதான். நான் காப்பாண்டா, காட்டு பாண்டா. உங்க வேஷத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அபபாபா, எங்களுக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை எங்க கிராமத்து ஆளுங்களை நீங்க காப்பாத்த வந்திருந்தீங்கன்னா நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். இங்க பாருங்க, நம்ம எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். ஆனா எனக்கு அதுக்கு ஊர்க்காரங்களோட உதவி தேவைப்படுது. எங்களோட உதவி உங்களுக்கு என்ன தேவைப்படுது? நீங்க எல்லாரும் கொள்ளைக்காரங்களுக்கு எதிராக போராடணும். இங்க வாங்க. எங்களால போராட முடியும்னா அப்புறம் எதுக்காக உங்களை கூப்பிட்டோம்? எங்களால உங்க கூட சண்டைலாம் போட முடியாது. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. அதுக்காக தான் நீங்க இங்க வந்தீங்க. இங்க வாங்க தாத்தா, ஹனி சொன்னது உண்மைதான். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வேணா அவங்க கிட்ட இருந்து நாங்க உங்களை காப்பாத்தலாம். நாளைக்கு இதை விட பெரிய பெரிய கொள்ளைக்காரங்கெல்லாம் வந்தா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பாப்போம். எங்களோட சைஸ் நீங்க பாத்தீங்கல்ல, அந்த கொள்ளைக்காரங்க கூட எங்களால எப்படி சண்டை போட முடியும்?
ஹேய், சைஸ வச்சு எப்பவுமே தப்பா எடை போடாதீங்க. ஒரு சின்ன எறும்பு நினைச்சாலே போதும் ஒரு பெரிய யானையவே சாச்சிரும். என்ன புரிஞ்சுதா? ஆனா எங்க கையில ஆயுதங்கள் கூட இல்லையே. தேவையான ஆயுதங்களை நாமளே ரெடி பண்ணிக்கலாம். நாளை காலையிலேயே நம்ம ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்தை எதுக்காக சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொள்ளக்காரங்களை சுத்தம் பண்ண போறாங்க. அதுவும் இத வச்சுதான் அதை பண்ண போறாங்க. நீ என்ன முட்டாள் மாதிரி பேசுற? இத வச்சு எப்படி கொள்ளக்காரங்களை விரட்ட முடியும்? அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நமக்கு அருவா, சூளம், துப்பாக்கி. இருங்க, இத நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அக்கா, இந்த பாலுவை கொள்ளக்காரனா நினைச்சுக்கோங்க. அப்படி இருந்தா அவரை என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க. இந்த கொள்ளக்காரனை உதைக்க எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டீங்களா? பண்றோம். வேணாம். இதோ இப்படி பண்ணா போதும். இங்க வாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்டதுக்காக நீங்க எல்லாரும் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன மொத்தமா மொத்தி எடுத்துட்டீங்க. சாரி. ஆனா இப்படி பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஹனியோட முட்டாள்தனத்தால ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஊர்க்காரங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு. என்ன புரிஞ்சுதா? இங்க வாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு விஷயம், அது சரியான விஷயமே இல்ல. இந்த கிராமத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு நிறைய சக்தி இருக்கு. அது போக புத்தியே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? வேண்டாம், எங்களுக்கு தெரியும் அவங்க மிகப்பெரிய பலசாலின்னு. அவங்களுக்கு சண்டை சொல்லி கொடுக்கணும். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா தான் இருக்கோம். ஆமா, இது ரொம்ப நல்ல பிளான் தான். கிராமத்துல இருக்கிற எல்லா கல்லையும் ஆயுதமா நினைச்சுக்கோங்க. இதோ இங்க இருக்கிறதெல்லாம் கொள்ளக்காரங்களா நினைச்சுக்கோங்க. அட்டாக்! என் பானைங்கெல்லாம் உடைச்சிட்டீங்க. இனி இதுக்கான பணத்தை யாரு கொடுப்பா? நான் கரெக்டா தாங்க எரிஞ்சேன். அது தப்பா விழுந்துருச்சு. என்னப்பா உண்டிகோல் விட்டதே இல்லையா? கரெக்டா பார்த்து அடிங்க. நாங்க இது வரைக்கும் கல் எடுத்ததெல்லாம் காக்கா வடிக்கிறதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் இந்த கொள்ளைக்காரங்களெல்லாம் விரட்டுறதுக்கு கல்ல தூக்கி எறியணும்னு? ஒண்ணு பண்ணுங்க, காக்கா அடிக்கிறதா நினைச்சு எல்லா கொள்ளக்காரங்களையும் அடிக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நாங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். இதுல யாரு கொள்ளக்காரன்? டப்பா கொள்ளக்காரனா இல்ல கம்பு கொள்ளக்காரனா? இப்ப டப்பா தான் கொள்ளக்காரங்க. சீக்கிரம் எரிங்க. நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஆனா இது கொஞ்சம் சரியா தான் பண்ணுங்களேன். இதுல தான் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நம்ம டப்பா தான் டான்ஸ் ஆயிடும். என்ன புரிஞ்சுதா? அவங்களோட பாதையெல்லாம் நம்ம அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சீக்கிரமா இத வச்சு வழி அடைக்க பாருங்க.
நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா நீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொள்ளைக்காரங்க வரும்போது எப்படி நீங்க நிம்மதியா சாப்பிட முடியும்? கொள்ளக்கார மாதிரி நடிக்கதான் செய்யறேன். நீங்க உண்மையான கொள்ளக்காரன் நினைச்சா நடிக்கிறீங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. அட வாங்கக்கா, இவர் மேலயும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாரும் ஒளிஞ்சிருந்து இத வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா இத தொடக்கூடாதுன்னு ஊர்க்காரங்களா என்கிட்ட சொல்லிருக்காங்க. நான் சொல்றத கேளுங்க. இனிமே யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஃபயர்! மங்கா மேல கைய வச்சுங்க, கைய நொறுக்கிடுவேன் சொல்லிட்டேன். காலங்காத்தால கிளம்பி வந்துருவானுங்க. எனக்கு கடுப்பேத்தாம இங்க இருந்து போயிடுங்க. போங்க போங்க சொல்றேன்ல. நீங்க அட்டாக் பண்ண வேண்டியது மாங்காவே இல்ல, அந்த கொள்ளைக்காரங்கள. அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். ஆமா, யார் இது? இந்த பக்கம் வாங்க. சாரி தாத்தா, சாரி. பாத்தீங்களா, இது தப்பு. நாம எப்பவும் இப்படி செய்யவே கூடாது. நாம எய்ம் பண்ண வேண்டியது பாட்டில தான். நீங்க விட்டுருங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். அடுத்த தர்ம அடி விழுகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். சபாஷ். நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா அந்த கொள்ளைக்காரங்களை ஜெயிச்சிடலாம். ரொம்ப நல்ல நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு நான் உன்னை சரி பண்ணாம விட மாட்டேன். ஆரம்பிங்கிறேன். இது நீ நினைக்கிற மாதிரி டிரான்சிஸ்டர் இல்ல, இது டிவி. மெக்கானிக்க கூப்பிட்டா தான் சரி பண்ண முடியும். டேக் அவே மெக்கானிக். நான் தான் சொன்னேன். நான் சீக்கிரமா போய் மெக்கானிக்க இட்டு வர சொன்னேன். டேக் அவே. இந்த நாட்டுல என்ன நடந்தாலும் சரி, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் கண்டிப்பா சும்மாவே இருக்க போறதே இல்ல. சன்ரைஸ் ஆனாலும் சரி, சன் செட் ஆனாலும் சரி, நான் மட்டும் இங்க சும்மா இருக்க போறதே இல்ல. என்னத்த சொன்ன? அண்ணா, நான் என்ன சொன்னேன்னா, நாமளா பயந்து நம்ம கிட்ட யாரும் வரக்கூடாது. ஷோ இம் மணி, ஷோ இம் மணி. தலைவா தலைவா. ரீடேக்கிங். அண்ணா என்ன சொன்னீங்க? நான் என்னத்த சொன்னாலும் உங்களுக்கு எதுவுமே புரியாது. டேய், வந்த மேட்டர் சீக்கிரம் சொல்லு. கேக்குதுல? சீக்கிரம் சொல்லு. அவங்க எல்லாரும் சுட்டும் கிராமத்துல இருக்காங்க. நமக்கு எதிரா போராடுறதுக்காக அவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா அண்ணாத்த, இது சரியில்லை. நம்ம அவங்க எல்லாரையும் அச்சு துவம்சம் பண்ணோம். எங்க அப்பா மேல சத்தியம், நம்மள எதிர்த்து அவங்க யாரா இருந்தாலும் சரி, மூட்டை பூச்சி பத்திரி கால போட்டு நசுக்கணும். ரைட். என்ன சொன்ன அண்ணாத்த? என்ன எப்போ மாத்தால என்ன சொன்னீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. என்ன சொன்னு உனக்கு புரியலையா? உனக்கு கொஞ்சம் கூட இங்கிலீஷ் தெரியாது. ரைட் இஸ் அப்படின்னா சரின்னு அர்த்தம். இந்த பாரு அண்ணாத்த, நாளைக்கு காலைல கிராமத்துக்கு போய் எல்லாரையும் துவம்சம் பண்றோம். எல்லார் கதையும் நம்ம முச்சிடணும். நம்மள எதுக்குறவங்களுக்கு என்ன கதிங்கிறது மத்தவங்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும். எங்க அப்பா மேல சத்தியம், நாளைய நாள் அந்த கிராமத்து ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட நாளா இருக்கணும். கோ கேட்ச் இட். என்னைய தள்ளி விட்டு போறீங்களே.
இஸ் இட் சிட்டிசன் மை வேர் இஸ் இட் என்ன சொன்ன அண்ணாத்த? இத பாரு, நீ இன்னொரு முறை இங்கிலீஷ் கத்துக்கிட்டு பேசு. சிட்டில இருந்து வந்த சன்ஸ் எல்லாரையும் வெளியே வரதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிட்டி சன்ஸ் வேற, சிட்டில இருந்து வந்த சன்ஸ் அவங்களா எங்க? அட கிராமத்து ஆளுங்களா, உங்க எல்லாருக்கும் உசுறு மேல ஆசை இருந்தா சீக்கிரம் சொல்லிடுங்க. தேவையில்லாம என்ன கோவக்காரி ஆக்காதீங்க. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் உங்க கதி என்ன ஆகும்னே எனக்கு தெரியாது. ஓகே, நோ ஆன்சர் இன் மிஷன். ஆங்கர் கமிங். டர்ன் வில்லேஜ். நான் அத்த சொன்னேன். அட சீக்கிரமா இந்த கிராமத்தை தீத்துற சொன்னேன். அட்டாக் பண்ணுங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன். ஓடு நாலு ஊரான். நீதான் காப்பாத்த வந்திருக்கியா பொடி பயலே? ஓய் பூசணிக்கா தலையா, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. சைஸ வச்சு நீ முடிவு பண்ணிராத. என்ன புரிஞ்சுதா? இத பாரு, வேலை செய்யாம எதுக்காக இப்படி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை எல்லாம் அடிச்சு வளர்க்காம போனதான் தப்பாயிடுச்சு. ஹாரிஸ் வாக்கிங், டோன்ட் கெட் சில்லிஸ். அட நல்லா காத்தச்சின்னு இருக்கு. சீக்கிரமா மிளகா பொடி எடுத்து வீசு. பாட்டார்தாரி. நான் சொன்னேன் அண்ணாத்த. ஆனா தண்ணிக்குள்ளேயே மிளகாத்தூள் இருக்குன்னு சொல்றேன். எனக்கு கண்ணு பயங்கரமா எரியுது. எஸ் ஈஸ், ஆமா ஈஸ், வச்சுக்கோ.
உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. எஸ்கேப். என்னத்த? ஆனா முதல்ல இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்றேன். ஆனா அதுக்கு நீங்க ரன்னுன்னு தானே சொல்லணும். பயத்துல சொதப்பிட்டேன். சீக்கிரமா ஓடு. சீக்கிரம் புடிங்க. வேண்டாம் வேண்டாம், எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்களை இனிமேல் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள நம்ம புடிச்சு எப்படியாவது ஜெயில்ல போடணும். சாயங்காலம் ஆயிடுச்சு. நாளைக்கு அவங்க இடத்துக்கே போய் அவங்கள அட்டாக் பண்ணி எல்லாரையும் பிடிச்சிடலாம். ஆமா, இது ரொம்ப நல்ல பிளான் தான். இங்க வாங்க, இன்னைக்கு நம்ம கிராமத்துல நல்லா கொண்டாடி ஆகணும். முதல்ல கொள்ளக்காரங்க இங்க இருந்து பயந்து ஓடி இருக்காங்க. என் ரெக்கையோட எஃபெக்ட் என்னங்கறத பீரங்கி எங்கெல்லாம் உட்கார்றனோ அந்த வலிய வச்சே புரிஞ்சுப்பா. என்ன புரிஞ்சுதா? இருந்தாலும் அவனுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அண்ணாத்த. இந்த அளவுக்கு யாராவது குத்துனா எப்படி அண்ணாத்த உட்கார முடியும்? ஜூன்னு பறப்பாங்கல்ல. லீவிங் நாட். என்ன சொன்னீங்க? விட மாட்டேன்னு சொன்னேன். ஆ, விடக்கூடாது அண்ணாத்த. என்கிட்ட ஒரு செம்மையான பிளான் நிக்குது. அப்படியா? சொல்ல. அண்ணாத்த, அவனுங்களை இங்க கொண்டு வந்ததே அந்த கிராமத்துல இருக்கிற கரடி தான். அந்த கரடி பயல நம்ம தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலா நம்ம அந்த சிட்டி பசங்களை கேட்கலாம். அப்படி பண்ணா அது சரியான பிசினஸே. இந்த கையில கரடி, அந்த கையில சிட்டி பசங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துப்பாங்க, கண்டிப்பா ஒத்துப்பாங்க. கிராமத்துக்காரங்க கரடி மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த பசங்க அந்த கரடி பயலோட சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க. கரடியை காப்பாத்துறதுக்காக அவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கரடி, யூ கான். நான் சொன்னேன். கரடி, உன் கதை முடிஞ்சுதே. இப்ப புரிஞ்சிச்சு. நான் சொல்ல போற விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாரையும் தோக்கடிச்சது அவங்க மிகப்பெரிய அளவுல கொண்டாடுவாங்க. நம்ம மாறு வேஷத்துல அந்த கிராமத்துக்குள்ள போனோம்னா அந்த கரடிய தூக்கிடலாம். இந்த கொண்டாட்டம் தான் அவங்களுடைய கடைசி கொண்டாட்டமா இருக்கணும். புரியுதா? இங்க வாங்க, நான் தான் பீரங்கி. ஏய் பீரங்கி, நீ இங்க இருந்து ஒழுங்கா போல, உன்னை கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன்டா. அந்த கரடியை தூக்க எப்படியாவது நம்ம ஸ்டேஜுக்கு போயே ஆகணும். என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நான் பெரிய கொள்ளக்காரன், ரொம்ப கொடூரமானவன், பயங்கரமானவன். ஆமா, நீ எதுக்கு கம்பளி போத்திட்டு வந்திருக்க? எனக்கு ரொம்ப குளிருது. என்னது? இங்க பாருங்க, இடையில பேசாதீங்க. பேசினா டைலாக்கா மறந்துடுவேன், புரியுதா? இனிமே நீ கிராமத்துக்குள்ள வந்தா உன் கதையை கண்டிப்பா முடிச்சிருவோம். சொல்றது புரியுதா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அடுத்த ஆள் வந்தாச்சு, இப்ப சண்டை ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு எங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. ஆனா இன்னைக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அப்பா இருக்காரு. இந்த பெல்ல பத்தி உங்களுக்கு சரியா தெரியாததுனால சொல்றேன். நான் கொடூரமானவ, பயங்கரமானவ. ரொம்ப மிரட்டினு வெய்யே, உன்னை இங்க படுக்க வச்சு அப்படியே நான் உருட்டிடுவேன்.
என்கிட்ட யாருமே இந்த மாதிரி பேசினதே இல்ல. பேசினவங்க யாரும் இப்ப உயிரோடவே இல்ல. இவன் ரொம்ப பேசுறான். இவனை போட்டு தள்ளுங்க. அங்க பாத்தியா பிறங்கிய ஒரே அடியில சோழிய முடிச்சிட்டாங்க. பிறங்கிய சீக்கிரமா எடுத்துட்டு போய் கிராமத்துக்கு வெளியில போடுங்க. ஆகட்டும். இரு இப்ப நான் வந்து உனக்கு உதவி பண்றேன். இருங்க, பிறங்கி எனக்கு தான் சொந்தம். நான் தான் கொண்டு போவேன். என்னப்பா சொல்ற? எப்படி உனக்கு சொந்தம்? நான் தான் அடிச்சேன், அதனால நான் தான் எடுத்துட்டு போவேன். அப்படியா? அவ்வளவு பெரிய ஆளா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இரு. இல்ல, இவனை நான் தான் கூட்டிட்டு போவேன். அண்ணாதா ஊட்ற அண்ணாதா. இவனை எனக்கு தான் வேணும். பிறங்கி எங்க கூட தான் வந்தாரு, எங்க கூட தான் போவார். எனக்கு இவன் வேணும். அட பிறங்கே இந்த இடத்த விட்டு போயாச்சு. இதுக்கு மேல என்ன சீன் இருக்கு? டேய் மாதவா, இனிமே நீ பிறங்கியா நடி. நான் போய் சாப்பிடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கடா கொண்டு வந்துடுறேன். கால் நல்லா மாட்டிக்கிச்சு. அடே மாட்டிக்கிட்டது அவன் கால் இல்ல, என் காலு. டேய் மாட்டினது இந்த கால் இல்லடா, அந்த கால் மாட்டிக்கிச்சு. எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ண வை, உன் கதையை நான் இன்னைக்கே முடிச்சிடும். இவன் முழிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா இவன் இங்க இருந்து கூட்டு போயிடலடா. ஆமா, எதுக்கு தாத்தாவை இப்படி படுக்க வச்சிருக்கீங்க? டேய் நாங்க படுக்க வைக்கலடா, எழுப்ப வச்சிட்டு இருக்கோம். அப்படியா? அவர் தூங்கிட்டு இருக்காரா? அட இல்ல மயக்கம் போட்டு படுத்திருக்காரு. நாங்க இவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இவரோட பேரனே ஒரு டாக்டர் தானே. ஆனா அவரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருல, இவர் மயங்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. மயக்கம் ஆனதுக்கு அப்புறமா அவர் என்கிட்ட சொன்னாரு. அச்சச்சோ, அப்படியா? மயக்கம் போட்டதுக்கு அப்புறமும் சொன்னாரா? அப்ப ரொம்ப சீரியஸான விஷயம்தான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமா, இவரை எங்க கூட்டிட்டு போகணும்? எங்க குகைக்கு. இல்ல எங்க வீட்ல. அங்க போகணும்னா பஸ்ல தான் போகணும். எங்க கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா மேல இருக்கிறவரு உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. உன்னோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா வேணும்டா குழந்தை. காலையில இந்த ஹனி எங்க தான் போனா? நைட்டு பார்ட்டில இருந்து அவன் எங்க போனானே தெரியல. இங்க வாங்க. என் தாத்தாவை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, என்ன அவரும் காணாம போயிட்டாரா? அவரையும் காணோம்னா அப்புறம் வேற யாரு காணாம போடா? ஹனி, அட இங்க வந்து பாருங்க, இங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். கேளுங்க கிராமத்தாளுங்களா, பாலுவும் உங்களோட நண்பர்களும் என் கையில தான் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வேணும்னா சிட்டில இருந்து வந்தவங்கள எங்க இடத்துக்கு அனுப்புங்க. பிறங்கி ஹனியும் தாத்தாவையும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அதனாலதான் அவங்க எங்கேயுமே காணுமா? நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணோம், கடைசியில எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்ப அந்த பிறங்கி நம்ம எல்லாரையும் அவனோட இடத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்கான். நாம எல்லாரும் அங்க போய்தான் ஆகணும். நீங்க எங்க விருந்தாளிங்க, நீங்க கண்டிப்பா அங்க போக கூடாது. இங்க பாருங்க, அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. இப்ப அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம கேட்டாகணும். வேண்டாம், கவலைப்படாதீங்க, அவங்க எங்களை இல்ல, எங்க தன்மானத்தை அவங்க இடத்துக்கு வர சொல்லி இருக்காங்க. நான் புரிஞ்சுதா? அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா போகலாம். ஆமா, இன்னையோட பிறங்கியோட கதைய முடிச்சிட வேண்டியது தானே. சரியா சொன்னீங்க. நீங்க தனியா போறது நல்ல விஷயமே இல்ல. அதனால நாங்க எல்லாரும் உங்க கூட வர்றோம். ஓகே, அப்ப எல்லாரும் போலாம். What is? Who is? Same is a tiger. Save the tiger. நேம் ஹனீஸ். டாக் இன் இங்கிலீஷ், வாக் இன் இங்கிலீஷ். இவனுக்கு என்ன சொல்றாங்க தெரியல, ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஸ்டாப் இட். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன யாராவது காப்பாத்துங்க, இவன் தொல்லை தாங்க முடியல. Don't run. Keep your work with you, please.
இஃப் யூ ஆர் ஒர்க் விச் ஒர்க். நான் இப்போ என் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. ஒர்க் நாட்டிஸ் இட் மீன்ஸ் டாக் டு. என் கூட பேசுங்க. நீங்க வா பிரிங்கி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. ஓ நேரம் இன்னைக்கு சரியில்லை, அதனாலதான் நீ எங்க கூட்டிட்டு வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ லூஸ் ஆகி இங்கேயே சுத்த போற. இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா எங்களை விடுதலை பண்ணு. அட்டாக்! எங்க ஏரியாவுக்கே வந்து எங்களை தாக்குறீங்களா? நீங்க யாரும் ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரவே மாட்டீங்க. உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன்? சாம்டோ, என்ன சொன்ன? சாம்டோ, ஏதாவது சீக்கிரமா பண்ணு. அட பாத்தியா, எல்லாரும் பூரி சாப்பிடுவாங்க, இவன் பூரி கட்டைய சாப்பிடுறான். இத கண்டிப்பா உடைக்கவே முடியாது. நான் சொன்னேன் எங்க தூக்கி போடு. ஏய் சீக்கிரம் எல்லாரும் வாங்க, இவன் மயக்கம் போட்டுட்டான். அடடே, இது நல்லா இருக்கு. நான் கீழே விழுந்தோடனே 4 பேர் மயக்கம் போட்டாங்களே. தைரியம் இருந்தா கையில சண்டை போடவா? என்கிட்ட சீனா, நான் யாருன்னு அவன் கிட்ட கேடுறேன். ஆமா ஆமா, பெரிய ஆளுதான். எனக்கு தேவையில்லை. வாங்கிக்கோ மணி. என்னையோட உனக்கு ஆரம்பிக்குது சனி. சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க, சீக்கிரம். நான் என்னைக்குமே ஆசைப்படல இப்படி எல்லாம் நடக்கும்னு. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எப்ப பார்த்தாலும் நடிச்சு நடிச்சு உயிரை வாங்கிட்டு இருக்க. Back I will be. இந்த ஆளு இங்கிலீஷ் பேசுதான், நம்ம எல்லாம் தேவலாம் மாட்டிக்கிட்டோம். இந்த இங்கிலீஷுமா உனக்கு புரியல? அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பேட்ச்ல இருந்து அவரை எட்டி மிதிக்கணுமாமா. அடிபாவி. இவன் வாங்க தான் போறான். உங்களோட உதவியால இன்னைக்கு இவ்வளவு பெரிய கேங்க நான் புடிச்சிருக்கேன்.
எனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். தேங்க்யூ. உன்னோட ப்ரொமோஷனை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. அது எல்லாமே இவங்களால மட்டும்தான் நடந்துச்சு. இதத்தான் நான் உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். இப்ப பாத்தீங்கல்ல, சைஸ வச்சு எப்பவும் யாரையும் எடை போடவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? ரைட்டீஸ் சரிதான். வாட் இஸ் அவங்க கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனா அவனோட இங்கிலீஷ்க்கு நம்ம இப்பவும் அடிமைப்பட்டுட்டு தான் இருக்கோம். இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். வாங்க நம்ம கிராமத்துக்கு போலாம். எல்லாரும் வாங்க. தேன் சாப்பிட்டா இனிக்கும், பாவக்காய் சாப்பிட்டா கசக்கும். புரிஞ்சுதா? உங்களாலதான் இன்னைக்கு எங்க கிராமத்துல நிம்மதியே பிறந்திருக்கு. இங்க வாங்க. மழை பெஞ்சா ஏரியெல்லாம் தண்ணியால நிறையும். இனிப்பு இருக்கிற இடத்துலதான் எறும்புக வந்து சேரும். இந்த நாளை நம்ம நல்லா கொண்டாடியே ஆகணும். இனிமே கொள்ளைக்காரங்க தொல்லையே இருக்காது. இப்ப நாங்க திரும்ப போறதுக்கான நேரம் வந்துருச்சு. சரி, பிறங்கி போயிட்டா. இனி வேற ஏதாவது கொள்ளைக்காரங்க வந்தா அவங்களை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்ல. இத நீங்க பக்கத்து கிராமத்து ஆளுங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இனிமே வேற ஏதாவது கொள்ளைக்காரங்க வந்தா பிறங்கிய தூக்கி போட்டு மிதிச்ச மாதிரி அவங்களையும் மிதிக்க பாருங்க. தண்ணி இல்லாம பாத்திரம் கழுவ முடியாது. இனிமேல் யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாம் தைரியமா இருங்க. இனி எல்லாமே நல்லதே நடக்கும். எங்க உதவி தேவைப்பட்டா கூப்பிடுங்க. கண்டிப்பா நாங்க வந்துடுறோம். ஓகே, இப்போ எங்களுக்கு போக அனுமதி கொடுங்க.